विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् संसारे सारं बहुशोऽपि चिन्त्यमानमिदमेव किं मनुषेषु चित्ततमं स्वपरचिन्तास्य उद्यतं जन्म मतिरेव मोहजनकः कः देहदस्य वो विषयाः का भववल्ली कृष्णा को वैरी यस्तु अनुद्योगः பிரஸ்னோத்தர ரத்னமாலிகா பிரகரணம். ஒரு விலட்சணமான ஒரு பிரகரணம். மற்ற பிரகரணங்கள்னா உபதேச ரூபமாக இருக்கு. இந்த பிரகரணம் ஒவ்வொரு கேள்வி அந்த கேள்விக்கு சமாதானம். ஒரு இதமத்தமாக இந்த விஷயம்தான் சொல்ல போறேன்னு இல்லை. மற்ற பிரகரணங்கள்ல என்ன இருக்கும்? ஒரு பக்தியை பத்தி சொல்வார், சிவனை பத்தி சொல்வார், அம்பாளை பத்தி சொல்வார். ஆகையால் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் தனியாக இதுன்னு தெரியும். ஆனா இந்த பிரகரணம் அப்படி இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில அப்பப்ப என்னென்ன சந்தேகம் வருமோ அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்றார். ஏன்னா நிறைய வாக்குன்றது போதிலும் சில சமயத்துல யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு என்ன சந்தேகம், நம்ம சரியா வச்சுக்கலையோ அப்படின்னு சந்தேகம் வருமா இல்லையோ, அதெல்லாம் வரப்படாது. அதற்காக நமக்கு சாதாரணமாக என்ன சந்தேகங்கள் எழும்புமோ அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்றார். இப்ப சிலது நம்ம பார்த்தோம். விஷம் அவதீரணா குருஷோ. பண்டிதன்னா யாரு அப்படின்னா விவேக ஞானம் உள்ளவன் தான் பண்டிதன் அப்படின்னா. வாழ்க்கையில விஷம் போல மனுஷனுக்கு ரொம்ப கெடுதலை கொடுக்கறது என்ன? விஷமானது உட்கொண்டோமே ஆனால் இந்த சரீரத்திலிருந்து பிராணம் வெளியில போகும். பிராண நிலையாரம் வரைக்கும் அந்த அளவுக்கு மனுஷனுக்கு கெடுதல் கொடுக்கக்கூடியதான பொருள் எது அப்படின்னு கேட்கறதுனா நம்ம விஷம்னு சொல்றோம். ஆனா அதே போல விஷமான பதார்த்தம் எது அப்படின்னு கேட்கறதுனா அவதீரணா குருஷோ. அவதீரணா பெரியோர்களை எதிர்த்து பேசுறது, அதே போலயே குருவை எதிர்த்து பேசுறது அப்படின்னு பார்க்க. அதற்கு பிறகு இந்த சம்சாரம் இருக்க, சம்சாரம்னா வாழ்க்கைன்னு அர்த்தம். இந்த சம்சாரம் ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறாரு. நம்ம வாழறோமே, இந்த வாழ்க்கையிலேயே எது ரொம்ப சாரம், எது எசன்ஸ், எதற்காக எசன்ஸ்ன்னு கேட்கிறேன் அதை நம்ம எடுத்துக்கலாம். எசன்ஸ் எது முக்கியம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம கையாளுவோம், அதனால க்ஷேமம் அடையலாம். ஆகையால் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால் எது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு, எதை சீக்கிரமா எடுத்துக்கலாம், எது நமக்கு அதிகமான ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதைத்தானே எசன்ஸ்ன்னு சொல்றோம். அதே விதமாக இந்த வாழ்க்கையில நாம் இருக்கக்கூடியதான இந்த உலகத்துல எது எசன்ஸா, எது நம்ம விடப்படாது, எது அவசியம் நம்ம கொள்ளணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதோ இல்லையோ, அந்த சந்தேகத்துக்கு வந்து சொல்ற சம்சாரே சாரம். இந்த சம்சாரத்தில் எது சாரம்? சம்சாரம் சாரம்ங்கிறது இந்த சம்சாரத்துல எது சாரம், எது ரொம்ப முக்கியமானது, எது நம்ம விடப்படாது அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன சாதாரணமா சொல்லுவோம்? சாதாரணமாக எது சாரம் அப்படின்னு பகவான் சொல்லலாம், இல்ல காசுன்னு சொல்லலாம். அவளுக்கு எது சாரமா தெரியுதோ சில பேர் காசுதான் ரொம்ப முக்கியம், அது இல்லாதவங்க ஒன்றும் நடக்காது. இப்ப இன்னும் சில பேர் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம், அது இல்லாதவங்க நடக்காதுப்பா. என்ன இருக்கிறது? மனுஷனுக்கு லக்கு வேணும் சார். அது இதெல்லாம் தெரிந்து போயிடும்னு நம்ம எவ்வளவுதான் முட்டில வந்தாலும் எதை பண்ணினாலும் மனுஷனுக்கு எது வேணும்னு அது அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கணும். அதிர்ஷ்டம் இருக்கவன் படிக்காத போனாலும் அமெரிக்கால நிறைய சம்பாதிக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு இது லோகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருடைய ஒரு மனப்பான்மையானது ஒவ்வொரு விதமா இருக்கு.
சில பேருக்கு அவங்க கவலைப்படாமலேயே எல்லாமே வாழ்க்கையில ஒட்டிட்டு வரும். யாரோ ஒருத்தருக்கான் வெளியூர்ல அவங்க வீடு எழுதி போட்டா இன்னாருக்கு வந்துருக்கு. அது யாருக்கு போக வேண்டியதோ இவருக்கு வந்தாச்சு. கேட்கப்படாம வருதோ இல்லையோ நம்ம ஒண்ணும் தெரியாது. அதுக்கப்புறம் ஏதோ போறதுன்னு வச்சுருந்தாலும் விவகாரம் என்னன்னு சில பேருக்கு அதிர்ஷ்டமானது கட்டி கொடுக்கறது, கோயை விட்டு கொடுக்கறதுங்கிறால அதே போல. ஆனா சில பேருக்கு எவ்வளவு முட்டி பார்த்தாலும் ஒவ்வொரு அடியடியிலையும் 100 ப்ராப்ளம் வரும். இது நம்ம பார்த்திருக்கோம். ஆகைய சம்சாரத்துல எது சாரம் அப்படின்னு கேட்டேன்னா அவன் என்ன சொல்றான், அதிர்ஷ்டம்னு சொல்ல போறான். ஆனா நிஜமாக சாரம் இது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆச்சாரியர் சாஸ்திரத்துல சொன்னதான விஷயம் ஒண்ணு சொல்றார். என்ன தெரியுமா, வேற ஒண்ணு இல்லப்ப, சம்சாரத்துல சாரம் என்னன்னு யோசனை பண்றது பார்த்தா இதான் சாரம். விவகாரம் எத்தனையோ இருக்க இருந்த போது நம்ம அவைகள்லாம் விட்டு விட்டு சம்சாரத்துல சாரம் என்னன்னு யோசனை பண்றதுக்கு ஆரம்பிச்சது பார்த்தா இதான் கழிப்பா. ஏன்னா சம்சாரத்துல வேற ஒன்னும் சாரம் இல்லை. ஏன்னா லோகம் பாருங்க, உலகமெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சாஸ்திரம் சொல்றது நம்ம தூங்குற மாதிரி தூங்கும் பொழுது சொப்னத்தை பார்க்கணும். இந்த சொப்னமானது யார் பார்க்கவே, நீங்க தான் பார்க்க. நீங்க பார்க்கக்கூடியதான சொப்னம், உங்களால மட்டும் பார்க்கக்கூடியதான சொப்னம், அது உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கா? எனக்கு இன்னைக்கு சொப்னம் வரட்டும் அப்படின்னு நினைச்சா வருதா? இன்னைக்கு சொப்னம் வராம நான் தூங்கணும் சொன்னேன்னா அது வராம இருக்கும். எப்ப வரும்? சில பேர் சொல்ற காலையிலே 4:30 மணிக்கு சொப்னம் வந்ததுன்னா அப்படியே பழிச்சு போயிடும் சார்மா. உங்களுக்கு வர சொப்னம் தான் ராத்திரி 11 மணிக்கு தான் வரும். அது பழிக்குமா பழிக்காதா? அது எப்படிப்பட்டதான சொப்னம் வருதுன்னு உங்களை பயமுறுற போல சொப்னம் வரும். என்ன பண்றது பாருங்க. அப்ப இவன் ஒரு சொப்னத்தை காண்றான், சொப்னத்தை நன்னா கிளியரா பார்க்கிறான். சரி, எப்படி சொப்னம் வந்தது இவனுக்கு தெரியும், சொப்னத்தை பார்க்க தெரிகிறது. ஆனா அந்த சொப்னம் எப்படி வந்தது, யார் பண்ணினா, இவைகள்லாம் யோஜனை பண்ணி பார்த்தா இதுக்காகத்தான் கிளாஸ் வரதில்லை சார். இப்படி கேள்வி கேட்க வச்சுட்டு எங்களுக்கு சமாதானம் தெரியாம திண்டாடுற இப்படிப்பட்டதான சொப்னம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, சொப்னத்துக்கு ஒரு விதமான பதார்த்தம் ஏதாவது இருக்கா, யாரு பண்றா அந்த சொப்னத்தை அப்படின்னு கேட்டா அது தெரியல. இன்னைக்கு இல்ல, வெகு நாட்களாக பார்த்துட்டு இருக்கோம் சொப்னத்தை. டெய்லி சொப்னம் வராத போனாலும் வேதாந்த கிளாஸுக்கு வந்தா டெய்லி சொப்னம் வராது. அது எப்போதான் வரும், 5-6 மாசத்துக்கு ஒரு தடவை வரும். ஏன்னு தெரியுமோன்னா சொப்னம் எப்படி வருதுன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்ப்போம். சொப்னத்துக்கு ஒரு மேட்டருக்கு ஹவ் இட் கம்ஸ் நமக்கு தெரியணுமோ இல்லையோ. சொப்னத்தை யாரு பண்றான்னு அப்புறம் இருக்கட்டும், சொப்னம் என்னமா வருது, இந்த சொப்னத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, என்னென்ன பொருள் நீங்க சொப்னத்தை பார்க்கிறீங்களோ அவைகள் எல்லாம் முன்னால நீங்க பார்த்த பொருள். இது வரைக்கும் பார்க்காத பொருள் ஏதாவது வந்திருக்கா சொப்னத்துல யோஜனை பண்ணி பாருங்க. கிடையாது. புதுசா ஒண்ணு வந்ததுன்னா யூ கான்ட் ரெகக்னைஸ், இது என்னன்னு தெரியாது. அப்ப உங்களுக்கு நீங்க முன்னால பார்த்த பொருள் தான் நீங்க பார்க்கிறீங்க. முன்னால நீங்க பார்த்த பொருள் உங்களுக்கு தெரியணும்னா அந்த முன்னால பார்த்த பொருள் எப்படி இருக்கணும், அது எப்படி வருது, எப்ப பார்த்துன்னு சொல்ல முடியாது. முன்னால பார்த்திருக்கு, நேற்று பார்த்திருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னால பார்த்திருக்கலாம், இல்ல ரொம்ப சின்ன வயசுல பார்த்திருக்கலாம். அந்த பார்த்தது நிஜமா இருக்கலாம், பார்த்ததே பொய்யா இருக்கலாம். அதெல்லாம் சொப்னத்துல. ஆக்சுவலா என்ன ஆறுது சொப்னத்துல, நீங்க எந்த பொருளை பார்த்தேனாலும் அந்த பொருளுடைய இமேஜ் உங்க மனசுல இருக்கு. எந்த பொருள் பார்த்ததுமே அந்த பொருளுடைய இமேஜ் இருக்கு. இந்த வீடியோ கேமரால எடுக்கலாம் பார்த்தீங்களா, கேமரால எடுத்ததுமே அதனுடைய இமேஜ் அதுல வந்துருக்கா, அது இருக்கா, அதே மாதிரிதான் உங்க மனசும். ஆனா இதனுடைய கெப்பாசிட்டி என்ன உங்க மனசுல அப்படின்னு கேட்டேன்னா, இது 1 GB 2 GB கிடையாது, இதுக்கு கணக்கே கிடையாது, அன்லிமிட்டட் ஜிபி. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டேன்னா அது சமாதானம் வரப்போகுது.
எப்ப நீங்க எந்தெந்த விஷயங்களை பார்த்தீங்களோ அத்தனை விஷயமும் உங்க மனசுல இருக்கு. குழந்தைல இருந்து எப்ப எதை பார்த்தீங்களோ அத்தனை விஷயம் உங்க மனசுல இருக்கு. அதை நீங்க இரேஸ் பண்ணல. அத இந்த சொப்னம் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு அந்த பதார்த்தம் மட்டும் டக்குன்னு உங்களுக்கு வெளியில் வரும், மைண்ட் ஸ்கிரீனுக்கு வருது. பொருள்கள் எல்லாம் தாங்கள் பார்த்ததான பொருள் தான் சொப்னத்துல வர முடியும். ஆனா அது என்ன விவகாரம்னா ஒரு இடத்துல பார்த்தது இன்னொரு இடத்துல இருக்கா போல வரும். அதை ஒண்ணும் சொல்ல முடியாது. பார்த்த பொருள் தான் வருது, ஒரு இடத்துல பார்த்தது இன்னொரு இடத்துல வரலாம். நான் பேசினது நீங்க பேசினா போல அவர் சொப்னம் பார்க்கலாம். விவகாரம் என்னாச்சுன்னா சொப்னமானது ரியல் இல்லை. அது விவகாரம் என்னன்னா கன்ஃபியூஸ் ஆகி வரும். ஆனா பார்த்த பொருள் எல்லாம் முன்னால பார்த்த பொருள் தான் சொப்னத்துல வரும். இந்த ஜென்மாவில பார்க்கணும்னு நிர்பந்தம் இல்லை. போன ஜென்மாவில பார்த்தது கூட வரலாம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? போன ஜென்மாவில நான் பார்த்தேன் எப்படி உங்களுக்கு தெரியும்? வேதத்துல எல்லாம் இருக்கு. திருத்தராஷ்டிரனுக்கு அவர் பறவை கொடுத்தார். குழந்தைங்கிறது எதையுமே பார்க்கல அவர். ஏன்னா பறவையே கண்ணி அவருக்கு. ஆனா அவருக்கு ஒரு சொப்னம் வந்துதான். அந்த சொப்னத்துல கருப்பான குதிரையை பார்த்தேங்கிறார் அவர். போய் சொல்லல. இது ஒரு பக்கத்துல வந்து கேட்கிறார், கருப்புகளுக்கு உனக்கு என்னமா தெரியும்னு. கருப்பை பார்க்கல வெளுப்ப பார்க்கல, நான் கண்ணை திறந்து, ஆனா நான் சொப்னத்துல பார்த்தது கருப்பு தான் எனக்கு தெரியுதுங்கிறாரு. அவர் என்ன பண்ண போய் சொல்லல அவர். என்ன கருப்பான குதிரையை பார்த்தேனே, இதனால என்ன விளைவுன்னு கேட்கிறாரு. விளைவுன்னு கேட்கறதுக்காக போய் சொல்லுவாரா? நான் இந்த பார்த்தேனே, இந்த சொப்னம் பார்த்தா இதனுடைய விளைவு என்ன, என்ன சூசனம் பண்றதுங்கிறத கேட்க பொழுது பொய்யா கேட்பாரோ? அப்ப என்னாச்சு, கருப்பு வெளுப்பு இந்த ஜென்மாவில பார்க்காத போனாலும் போன ஜென்மாவில பார்த்து சொப்னம் என்ன நம்மளுடைய மனசுல ஏற்பட்டதான இன்ஃபுளுன்ஸ், அது மறுபடியும் மைண்ட் ஸ்கிரீன்ல வந்து சேர்றது. சேரும் பொழுது அதை நாம் பார்த்தோம். சொப்னமானது யார் கிரியேட் பண்ணது? உங்க மனசு. மனசுதான் அங்கே பேர் இல்ல, பேருக்கு போட்டக்கூடியதான குதிரை இல்ல, அந்த குதிரை போகக்கூடியதான வழி இல்ல. ஆனாலும் இவைகள்லாம் திருஷ்டி பண்றான், பண்ணினான் இவன் தான். யாரு? இந்த ஜீவனுடைய மனசுதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படிங்கிற. சோ இப்படி சொப்னம் பார்க்கிற அந்த சொப்னத்துல ரெண்டு பொருள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு என்ன, இந்த சொப்னம் எந்த லைட்ல பார்த்து இந்த பொருள் எல்லாம் இருக்கு. பொருள் இருந்தா நீங்க பார்க்கணும்னு இல்லை, நிர்பந்தம் இல்லை. லைட்ல பொருள் இருந்தாதான் நீங்க பார்க்க முடியும். வெளிச்சத்தில் பொருளை பார்ப்பீங்களே ஒழிய இருட்டுல பொருளை பார்ப்பீங்களா? எல்லா பொருளும் இருக்கு, ஆனா கும்மிட்டு இருக்கு. உங்களால பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன, பொருளை பார்ப்பதற்கு பொருள் இருந்தா போராது, கண் இருந்தா போராது, மனது இருந்தா போராது, நீங்க முடிச்சுட்டு இருந்தா போராது. இவைகள்லாம் ஆர்டினரி பார்த்து இந்த பொருளுக்கு மேல வெளிச்சம் விழுந்தாதான் பார்க்கணும். So, an object in the light can be seen. Object can be seen சொல்லாது. எப்ப பார்க்க முடியும்? வெளிச்சத்தில் இருக்கிற பொருளைத்தான் நாங்கள் பார்க்க முடியும். அப்ப அந்த வெளிச்சம் இருக்க சொப்பனத்தில் உங்களுக்கு வெளிச்சம் வேணும். சூரியன் இருக்காரா? ராத்திரினா தூங்கி, சந்திரன் இருக்காரா? அமாவாசை ராத்திரினா சொப்பனம் வந்தது உங்களுக்கு. வேற கரண்ட் இருக்கா? கரண்ட் தான் கட் பண்ணிட்டாங்க. வெளிச்சம் இருக்கா? இல்ல. ஆனா எப்படி சார் பார்த்து மத்தியானம் 12 மணிக்கு மவுண்ட் ரோட்ல பாக்குறா போல சொப்பனம் அவ்வளவு கிளியரா பார்த்து. அப்ப என்ன லைட் இருந்தது? பொருள் ஏது, அந்த பொருளை விளக்கினதான தீபம் ஏது? எதுவும் பண்ணியல. இல்ல சொப்பனத்துல எங்க சார் யோஜனை பண்ண முடியறதுன்னா முடிச்சதுல யோஜனை பண்றது, முடிச்சதுன்னா டைம் இல்லையா? இப்ப இந்த சொப்பனத்துல பார்த்த பொருளானது ஏதாவது ஒண்ணு நிலைமை இருக்கிறதா? சொப்பனங்களை பார்த்ததெல்லாம் நகனா அடுத்த நாள் காலமே பார்த்தோம்னா இருக்கா? நேற்று 4 குதிரை சொப்பனத்துல பார்த்தேன். காலம்பரம் எழுந்திருந்தோம், உங்க வீட்டுல 4 குதிரை, ஒரு குதிரையாவது இருக்கா? 3 குதிரை தான் ஓடி போயிட்டு இருக்க. ஒரு குதிரையாவது இருக்குதா? சாயங்காலம் ஒரு 10 வருஷம் இருக்கா போல பார்த்து பார்த்தா அந்த கையெழுத்து வேற வாங்கிட்டு ஈஸியை போட்டு கொடுக்குறான்னு சொன்னேன். காலம்பரம் எழுதி பாஸ்புக் பார்த்தா பழைய 200 ரூபாய் தான் இருக்கு.
இருக்கு. ஏதாவது உண்மை விதமா இருக்கா? பார்க்கலையாக்காங்கள் பார்த்து ஊதி கவனிச்சு பார்த்தேன். காரணம் எழுந்துமே எல்லாம் போயிடும். அதே மாதிரிதான் இந்த உலகம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது அதே மாதிரி தான். சொப்பனத்தில் இல்லாத பொருளை தாங்கள் எப்படி பார்த்தீர்களோ அதே போலதான் இங்கேயும் இல்லாத பொருளை பார்க்க அது நம்ப மாட்டேன் சார். ஏன்னா சொப்பனத்துல இருந்து முடிச்சுட்டு கேட்கிறேன். இதுனா இந்த பசிக்கா சாப்பிடுறேன், சாப்பிட்டா பசி தீர்றது என்ன டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கரெக்டா நடக்கிறது. இது எப்படி வரும்னு சொப்பனத்துல சாப்பிட்டா பசி இல்லையா சொல்லுங்க பார்த்தோம். அப்ப என்ன விவகாரம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். சொப்பனத்துல எல்லா காரியமும் நடந்தது. சொப்பனத்துல பசிச்சது, சொப்பனத்துல சாப்பிட்டேன், சொப்பனத்துல பசி தீர்ந்தது, சொப்பனத்துல திருப்தி ஏற்பட்டது, சொப்பனத்துல ஆனந்தம் படுக்கணும் தூங்கினேன். தூங்குங்கிறது எந்த இடத்துல சொப்பனம் வந்தாலும் அதையும் தூங்குறோம். என்ன தூங்க முடியும் தெரியல. விவகாரம் என்னடா இருந்தார். ஆனா முடிச்சுங்கிறது அதை எல்லாம் இல்லை. அதே மாதிரி இந்த உலகம் இந்த நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடியதான எல்லா விதமான எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவங்கள் எல்லாமே முடிச்சுட்ட பிறகு பிரம்மஞானம் வந்த பிறகு அந்த பகவான அறிந்த பிறகு ஒண்ணும் இருக்க போறதில்லை. அநாதிமாயா துக்கா யதா ஜீவ பிரபுத்தியதே அகமனிக்கிரமஸ்வப்னம் அத்வைதம் புத்தியதே ததா அப்படின்னு கௌரபாதம் மாண்டவியக்காரர்கள் சொல்றார். அப்ப என்ன இந்த உலகம்னு நான் எதை பாக்குறோமோ, எது உண்மைன்னு நினைக்கிறோமோ, எதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப வேண்டியதுன்னு நினைக்கிறோமோ, எல்லா முக்கியமான பதார்த்தங்கள்லாம் நமக்கு இந்த உலகத்துல இருக்குன்னு வச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்னா ஒரு நாளைக்கு இல்லாம போயிட போகுது. அந்த ஒரு நாள் என்ன என்னைக்கு ஞானம் வருதோ இந்த பொருள்களை விட்டுட்டு நீங்க போற மரண சந்தர்ப்பத்தில் அதான் வித்தியாசம். மரணத்துல இவைகள்லாம் விட்டு போறோம். ஆனா முக்தி வந்ததுனால் அந்த பொருள் உங்களை விட்டு போறது. அந்த பொருள் இனிமேல ஒண்ணும் உங்களையே காணப்படல இல்ல. முடிச்சுல பார்த்த பதார்த்தங்களை பார்த்தேடா இல்ல. அப்ப இந்த பதார்த்தங்கள் நான் எவைகள்ல பார்க்கிறேனோ அந்த பதார்த்தங்கள் நான் பொய்யாக இருந்த போதிலும் என்னை காட்டி எனக்கு பயமுடுத்தது. யோஜனை பண்ணி பாருங்க. இவர்கள் ஏதாவது உண்மையாக இருக்க முடியுமான்னு யோஜனை பண்ணி பாருங்க. ஏன் உண்மையா இருக்க மாறிட்டு இருக்க? அழகா பில்டிங் கட்டினா அந்த பில்டிங்க ஒரு நாளைக்கு விழுந்து கையும் ஒரு மாதிரி கட்டணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா விழுமான ஒரே தினம் போட்டு விழுந்து பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை பொருள் பார்த்துட்டு இருக்கோம். வாழ்க்கை எல்லாம் மாறிட்டு இருக்கோம். மாறுகிறதெல்லாம் ஒரு நாளைக்கு எங்க முடிய போறது அழிவுலதான் முடியும். பொருள் இல்ல முதல்ல ஜாயதே பிறக்கிறது, அடுத்தது இருக்கு, பிறகுங்கிறது 1 செகண்ட் அவ்வளவுதான். ஏகக்ஷண பிரமக்ஷண சம்பந்தா ஜன்மா சாஸ்திரம் கிடையாது. நமக்கு தெரியாது முன்னாலும் சாஸ்திரம் சொல்றது. அந்த 10 மொமெண்டோட தன்னுடைய வாழ்க்கையில 10 மொமெண்டோட கனெக்ஷன் இருக்கு. அதான் ஜென்மம். அதற்கு பிறகு அதுல இருந்து என்ன ஆகுதுன்னு இருக்கு. பழைய நாள்னா குழந்தை பிறந்தது லெட்டர் எழுதுவா. எப்படி இந்த குழந்தை பிறந்திருக்கு முதல்ல உபயபத்தலம் நமஸ்காரம் அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு தாயும் தேயும் தேவும் நலம் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா பிறந்தது அப்புறம் நலம் சௌக்கியமா இருக்கா ஜாயதே அஸ்தி. அதுக்கப்புறம் என்னென்ன பார்க்கவே வேண்டாம். ஒரு 4 வருஷம் ஆனது அது பெண் குழந்தையா இருந்தா தீர்க்கையா வளர்றாங்க வளர்ந்து போச்சு. பையனா இருந்தா கொஞ்ச நேரமா வளரலாம். முன்னா இருந்தது வேகமா வளர்றது இருக்காரு. படிப்பும் வேகமா வருது. விவகாரம் என்ன சொல்றது பார்க்கலாம். எல்லாம் இந்த சரஸ்வதி ஸ்வரூபமா இருக்கு. பையன் பறக்குள்ள கையில ஒரு வேட்டை இருக்கிற நம்ம கிரிக்கெட் பேட் மாதிரி வெளியில சுற்றிட்டு இருக்காரு. இருக்கும் வர மாட்டேங்குது. பகவானுக்கு சங்கர ரேகா வர்த ரேகான்னு இருந்துடும். பகவான் நம்ம குழந்தைகளுக்கு என்ன கிரிக்கெட் பால் டென்னிஸ் கோர்ட் இதான் இருக்கு. ஏதோ படிக்கலாம்னு வச்சிருந்தா இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அவார்ட வைக்கலாம. ஆனா விவகாரம் என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்கலையால் குழந்தை நேரத்தை ஜாயதே அஸ்தி வர்த்ததே சேஞ்ச் விபரீதமத்தை. விபரீதமத்தை ஆனப்பறம் என்னாச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டே அவசியத்தை ஸ்லோலி கோயிந்தவன் கடைசியில ஒரு நாளைக்கு என்ன கண்ணுக்கே தெரியல. அதற்கு நம்ம அவரை போயிட்டு இப்ப என்ன ஆச்சு
நமக்கு எந்த பொருள் மாறுகிறதோ மாறுகின்ற பொருள் எல்லாம் ஒரு நாளைக்கு அழிந்து கொண்டே வருகிறது. அழிந்து கொண்டு வந்த பிறகு ஒரு நாளைக்கு இல்லாமல் போறது. அதனால்தான் இந்த சரீரத்துக்கு 30 வயசு வரைக்கும் தேகம்னு, 30 வயசுக்கு மேல இந்த சரீரத்துக்கு சரீரம்னு. சம்ஸ்கிருதத்துல கிளியரா தெரிஞ்சிருக்கா, நம்ம தான் மாத்திட்டு இருக்கோம் இதெல்லாம் பாடிங்கிறது. அப்படி அர்த்தம் இல்ல, சம்ஸ்கிருதத்துல அப்பப்ப வெவ்வேறு பேர் சொல்லணும். 30 வயசு வரைக்கும் இந்த சரீரம் growth, உபச்சரி, அதனாலதான் தேகம். 30 வயசு ஆயிடுச்சுன்னா ஸ்லோலி ஒவ்வொரு நாளா குறையுது. அவன் சொல்றான் டாக்டர் செல்ஸ் குறையிறதுக்கு ஆரம்பிக்கிறான். ஒரு நாளைக்கு 3 மில்லியன் செல்ஸ் வருது, குறைக்கிறது 3 மில்லியன் 10,000 செல்ஸ் அழிஞ்சு போறதுங்கிறான். யாரு கண்டா இந்த செல் எல்லாம் அந்த விவகாரம் டே டு டே கொஞ்சம் கொஞ்சமா குறைகிறது. ஒரு நாளைக்கு ஒண்ணு இல்லாம போறது. எப்ப மாறும் பொருள் எல்லாம் அழிகிறது. உலகத்துல எந்த பொருள் மாறல சொல்லுங்க பாக்கலாம். எதெல்லாம் நம்ம பிக்சட் அசெட் சொன்னோமோ இதெல்லாம் அன்பிக்சட் அசெட் எல்லாம். பேங்க்ல அட்வர்டைஸ்மெண்ட் பிக்சட் டிபாசிட்னா ஒரு யூஎன் முன்னால போட்டிருக்கான். அவன் இருந்து காத்து போறானா, அன்பிக்சட் போட்டா என்ன அர்த்தம்? இவெல்லாம் அக்கௌண்டன்சி படிக்கிறதுக்காக பிக்சட் அசெட் போட்டு வச்சிருந்தான். பிளான்ட் அண்ட் மெஷினரி, பிளான்டும் கிடையாது மெஷினரியும் கிடையாது, விவகாரம் மட்டும் எல்லாம் அன்பிக்சடுங்கிறான். அப்ப சாஸ்வதமான பதார்த்தம் உலகத்துல எதுவும் இல்லை. சாஸ்வதமான பதார்த்தம் ஒண்ணும் இல்லைன்னா வெளியே பாக்குறா போல, சொப்னத்துல எல்லா பொருளையும் பாக்குறா போல இந்த உலகம் எல்லாம் காணப்படுகிறது. சிலது காணப்பட்டே இருக்கும் சார். அதனால பர்மனன்ட்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு விவகாரத்தை தப்பா 20 வருஷம் புரிஞ்சுட்டு இருக்கிறோம். அவனோட பழகிட்டே இருக்கோம், அவன் நம்மளை ஏமாத்திட்டே இருக்கான். இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கல. 20 வருஷம் அவரோட பழகிறோம். என்னைக்கோ ஒரு நாள் உண்மை தெரிஞ்சது, என்ன நீ இவ்வளவு புத்திசாலியா இருக்க, இவ்வளவு பரிசு இருக்கு, அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கேட்டா தெரியல. மனுஷனுக்கு கிரமமானது ஒரு 2 செகண்ட்ல போயிடணும்னு சொல்லாதுங்களா. கையில பார்த்த பாம்புன்னு நினைச்சேன், லைட்டு போட்டேன், பாம்பு இல்ல, கையிலும் தெரிஞ்சது. கதை பேசுறது வாழ்க்கையில எத்தனை தரம் கிரமம், எத்தனையோ பதார்த்தத்துல இது நல்ல மாத்திரை உடம்புக்கு சொல்லி 20 வருஷமா போட்டுட்டு இருந்தான். அப்புறம் டாக்டர் உனக்கு வர வியாதி எல்லாம் இந்த மாத்திரை நல்லதான் எடுத்துக்கிறோம். அது வேற டாக்டர் சிரிச்சுன்னு சொல்றாரு. என்ன பண்றது, ஒண்ணும் சொல்ல முடியுமா? அப்ப விவகாரம் நமக்கு எத்தனையோ கிரமங்கள் டெம்பரரி இல்ல, பர்மனன்ட் கிரமங்களுக்கு. அதே போல இந்த உலகமும் இதுல சாரம் ஒண்ணும் இல்லை. என்ன அடிப்படையா இருக்கக்கூடியதான பரம்பொருள் ஒண்ணுதான். அது உலகத்திலேயே உலகத்தோடு சேர்ந்து இருந்தால் அதுக்கு சாரம். சாரம்னா எசன்ஸ். எசன்ஸ் எங்க இருக்கு? அந்த பழத்துல இருக்கு. மாம்பழ சாறு, சாத்துக்குடி பழ சாறு. அந்த சாறு அதுக்குள்ள இருந்தா அது சாரம்னு சொல்லணும். ஆனா அதுல இல்லாத போனா சாரம்னு சொல்ல முடியுமா? ஆகையால் பரமாத்மா இருக்க, அவர்தான் இவைகளுக்கு அடிப்படை. அந்த பரமாத்மாவிடத்துல இவைகள்லாம் அழகாக காணப்படுகின்றது. ஆனா இதுக்கு சாரம் ஒண்ணும் இல்லை. இது சாரம் என்ன நம்ம யோசனை பண்ணணும். அந்த யோசனை எப்ப பண்ண தொடங்கிட்டீங்களோ அப்பவே வந்து உங்களுக்கு நல்ல வழி. மனுஷன் எப்ப அவனுடைய தாட் சிங்கிள் ஆகுதோ, என்னைக்கு நிஜமாக நம்ம முன்னுக்கு வரணும் எனக்கூடியதான எண்ணம் அவனுக்கு வருதோ, போதும் சார், வேற ஒண்ணும் நீங்க பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா பகவான் அழிச்சுப்பார். அதான் சொல்றாம் சமுசாரே பகுசோபி விசிஞ்சமான நிகதேவா. பகுசோபி விசிஞ்சமான, மறுபடியும் மறுபடியும் யோஜனை பண்ணி கொண்டே இருக்கணும். என்ன இந்த உலகத்துல என்ன இருக்கு பார்க்க. அவனும் கொஞ்ச நாளைக்கு இது நன்னா இருக்கு அது நன்னா இருக்குங்கிறான். ஆனா கொஞ்ச நாள் ஆனப்போனா அவனுக்கே அது பிடிக்கல. சின்ன குழந்தையாக சோடா ஊசி மூடி எல்லாம் எடுத்து வச்சிருங்க, கொஞ்ச நாளாக தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் ரீஃபில் பேனாலாம் வரிசையா டிஃபரெண்ட் டைப்ஸ் வாங்கி வச்சுட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு தூக்கி எல்லாத்தையும் குப்பையில போட்டான். ஸ்டாம்பை கலெக்ட் பண்ணி நான் ஹைலைட்ல எவ்வளவு செலவு பண்ணி, இன்னும் சில பேர் என்னன்னா அந்தந்த ஊர்ல இருக்கிற காயனெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். யாராவது வெளியூருக்கு போனா இதுக்கு என்ன வேணும், இது கொடுங்கோ அது கொடுங்கோ அதை கொண்டாங்க, அந்த ஊர்ல என்னென்ன காயம் இருக்கோ கொண்டாங்கோ எல்லாம் வச்சுட்டு பத்திரமா இருக்கு, ஊர்ல இருக்கிறவங்க காத்துட்டு இருந்தான். அப்புறம் என்னடா ஆச்சுன்னு
எல்லாத்தையும் தூக்கி அப்ப கொடுத்துட்டோம். வேண்டாம், வீட்டுல குப்பையா இருக்குங்கிறோம். எதை ஒரு நாளைக்கு நாம வசதியாக நினைத்து வைத்துக் கொண்டிருந்தோமோ, ரொம்ப பத்திரமாக பொக்கிஷமாக காப்பாற்றிட்டு இருந்தோமோ, ஒரு நாளைக்கு அதெல்லாம் போயிடும். எத்தனை பேர் நாவலை படிச்சு வச்சுருக்கு, ஹாரி பாட்டர் நாவல் வரிசை படிச்சுட்டு கடைசியில எடா அவங்க எல்லாம் அப்புறம் வச்சு பகவத்கீதை புக்கு ஒன்னே ஒரு புக்கு போடும்டா, நிஜமா போடும் படிச்சா வீட்டுல வச்சுட்டு லாபம். அத்தனை புத்தகம் தூக்கி போட்டாலும் பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்கு வாழ்க்கையில நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேனோ அவைகள்லாம் காலம் கடக்க அவைகள்லாம் அதோட இம்பார்ட்டன்ஸ் போயிடும், ஆசையும் போயிடும். சில பேர் இந்த டிசைன்லயே 20 படம் வேணும்பா, எல்லாம் விட்டு கொஞ்ச நாள் என்ன கடி போய் ஏதோ ஒண்ணு கட்டிண்டா சரி, வயசா இருக்குன்னு வேற ஒண்ணும் இல்லை. சில பேருக்கு இது எதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தோ அவைகள்லாம் போயிடுது அல்லவா. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உலகம் எல்லாம் மாறிக்கொண்டது, உலகத்துக்குள்ள இருக்கிற தங்கள் எண்ணங்கள் கூட மாறிக்கொண்டது. என்ன ஊனி கவனிக்கணும். அதனால சம்சாரத்துல சாரம், உலகத்துல என்ன சாரம்னு நீங்க வச்சிருந்தா எது சாரம்னு நீங்க தேட தொடங்குறீங்களோ அதான் சாரம். சாரம் என்னன்னு நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அவனுடைய வாழ்க்கை அவனோடைய. ஏன்னா ஒருவனுக்கே ஒருவன் நன்னா இருக்குன்னு சொல்றவன் இன்னொன்னு நன்னா இல்லைங்கிறான். ஒருத்தனுக்கு பிடிச்சது இன்னொன்னுக்கு பிடிக்கல. வீட்டு போட்டா ரொம்ப நல்லா இருக்குங்கிறான் ஒருத்தன், சாதிக்கிறான் ஒருத்தன். என்னத்துக்கு வாங்கினா எனக்கு அது பிடிச்சிருக்கு, அது பிடிக்கல. அந்த அந்த மாணி சமைச்ச மாணி பேட்டல உள்ள செஞ்சுக்கிறான். எந்த ஸ்வீட்டு போட்டாலும் வெறும் கடலமாவும் சக்கரை நீங்கிட்டானே, இது நன்னா இருக்குங்கிறாங்க, இவரும் நன்னா இல்லைங்கிறான். விவகாரம் ஒன்னே ஒண்ணுதான், சேர்த்து தான் மாத்தேனேங்கிறான். என்னத்தான் இருக்கு இருந்தாலும் என்ன தத்துவம் புரியும். ஆகையால் தத்துவம் புரியணும். தத்துவம் புரியணும்ங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். அதுதான் நிஜமான சாரம். இன்றம் சாரே சாரம் அடுத்த கேள்வி, இந்த வாழ்க்கையில மனுஷனுக்கு நிஜமாக இஷ்டப்பட வேண்டியது என்ன? முக்கியமாக நீங்க இஷ்டப்பட வேண்டியது என்ன? இது கேள்வி மட்டும் கேட்டு ஆச்சாரியார் சொன்ன பதில் சொல்லாம நாம அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு யோஜனை பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தரும் என்னென்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டா எங்க ஆத்துக்காரிக்கலாம். வீட்டுக்கு போனோம்னா 1 மணி நேரம் 2 பேரும் தலை போட்டு சண்டை போட்டுருக்காங்க. என்ன சுவாமி அவர் அந்த மாதிரி ஏதோ சொன்னா இவங்க சொன்னா அவன் நீங்க மட்டும் வாழ்ந்ததாங்க அவ்வளவு போச்சு. இது ரொம்ப பிடிச்சதுன்னு அர்த்தமா. 24 வயசு பையன் உங்களை வளர்ந்துருக்கான். அவன் என்ன பண்ணினா ஒரு ப்ரொபோசல், இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன். என்ன பண்ணான்னு தெரியுமா, நான் நாளையில இருந்து உங்க வீடு தனி, என் வீடு தனிங்கிற. என்ன இது நிஜமா நீங்க லவ் பண்ணலாம் அந்த பையனை? அவனுக்கு தனி மனசு இல்லையா? இதுக்காக இவர் லவ் மேரேஜ் பண்றாருன்னு நினைக்காதீங்க. நம்ம செல்ஃபி டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறோம். நிஜமாக நான் அவனை நேசிச்சு இருந்தேனையானால் அவன் பண்றதெல்லாம் எனக்கு பிடிச்சிருமா வேண்டாமா? அப்ப என்ன பிடிக்கிறது உங்களுக்கு? உங்க இஷ்ட பிரகாரமா நடந்தாலும் பிடிக்கிறது, உங்களுக்கு இஷ்டத்துக்கு மாறுதலா இருந்தா பிடிக்கிறது. வஸ்துதா நீங்க யார நேசிக்கிறேன்? உங்களை தான் நீங்க நேசிக்கிறேன். ஆத்மாவாவே பிரியம். நீங்க எதுவும் நேசிக்கல, உங்களை நீங்க தான் நேசிக்கிறேன். சும்மா இதெல்லாம் சொல்றது, எனக்கு அப்பா கண்டா பிடிக்கும், அம்மா கண்டா பிடிக்கும், ஆத்துக்காரி கண்டாலும் பிடிக்கல. எது வரைக்கும் உங்களுக்கு அது ஹீனமா இருக்கோ, உங்களுக்கு பிரியமா இருக்கோ, அது வரைக்கும் நீங்க அதை நேசிக்கிறேன். அவளுக்கு நிஜமாக பிரியம் என்ன? அவளுடைய ஆத்மா தான். அந்த ஆத்மா தான் பகவான் சொல்றது. புரியுதோ? ஈஸ்வர சர்வபூதானம் காமயம் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. உங்களுக்குள்ள இது இதயத்துக்குள்ள அந்த கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்க அவர்களுடைய சேட்டைகள்லாம் பாக்குற அவர் அந்த பொம்மை எல்லாம் ஆட்சி பண்றவன், அந்த தோல் பொம்மை பண்ற அதே போல உங்களை ஆட்சி விட்டு இருக்க. நீங்க திரும்பி அதை தெரியாம ஊர் வெளியில பார்த்து திருச்சுட்டு இருக்கு. அவ்வளவுதான். எந்த செகண்ட்ல நீங்க எங்க இருக்கணும், எங்க பண்ணணும், என்ன பண்ணணும், எங்க தூங்கணும், நீங்க என்ன டிசைட் பண்றது? அவர் டிசைட் பண்ணிட்டார். ஆனா விவகாரம் என்னன்னா நீங்க டிசைட் பண்ணி நீங்க போனாவோடு நடந்துட்டு இருக்க. எல்லா விவகாரமும் நடக்கிறது அவரான. அது கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். ஆகையால் மனுஷா
ஏதாவது உங்களுக்கு ஒரு பகவான் ஒரு சான்ஸ் கொடுத்தா இது ஏதாவது கேட்டுங்கோ, ரொம்ப இஷ்டமானது உங்களுக்கு கேட்டுங்கோ அப்படின்னு கேட்டா நீங்க என்ன கேட்கணும்? சப்போஸ் பகவான் எதிர்க்க வந்தார், அவர் எங்க சார் எதிர்க்க வர போறாரு அப்படின்னு நினைக்காதீங்க, வந்துருவார். உங்களுக்கு மனசை பத்தி இருக்கு, உங்க மனசுல எவ்வளவு புண்ணியம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அது கஷ்டம் வந்துட்டாருன்னா உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. நான் அட்லீஸ்ட் ஒன்னால் யோசனை பண்ணி வச்சு போனேன். ஆச்சாரியார் சொல்றார், ஜன்மா இல்லாம பண்றதுங்கிறது இருக்கு. ஆனா ஒரு பிறவி எனக்கு கூட எப்படிப்பட்டதான பிறவி எனக்கு கொடுக்கணும், நான் எனக்கும் நல்லது பண்ணிக்கணும், 4 பேருக்கு நல்லது பண்ணணும். நீங்க என்ன கேட்கணும்? ஜன்மா, எப்பொழுதும் நான் இப்படிப்பட்டதான பிறவியை அடையணும், அந்த பிறவியில எப்பொழுதும் எனக்கும் உபயோகம் பண்ணும், 10 பேருக்கும் உபயோகம். அதுதான் நம்ம நாட்டுல இந்த பாரத பூமியில இந்த வைதிக சம்பிரதாயத்துல நம்ம கேட்கறதும் அதுதான், நினைக்கிறதும் அதுதான். நீங்க பூஜை ஆனதுமே என்ன சொல்றேன்? பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேணமயம் மனிதா. இந்த ஊர்ல இருக்கக்கூடியதான ஜனங்கள்லாம் ராஜாவானோ நன்றா பரிபாலனம் பண்ணிட்டோம். ராஜாவா இருந்தவர் எப்படி இருந்தார் தெரியுமா? தனக்காக ஒரு பைசா எடுத்துக்கொள்ளாமல் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நல்லது பண்ணிட்டவரா இருந்தார். அதனாலதான் ராஜா பிரகிருதி ரஞ்சனாங்கிறார் காளிதார். நியாயமா ராஜு தீர்க்கங்கிற தாத்துவுல இருந்து வந்தது. ராஜாங்கிற பதமானது அதனாலதான் கற்பூர ஹரத்தை இருக்கிறப்ப கற்பூர ஹரத்தை எழுந்ததுமே டக்குன்னு என்ன பண்றது? ராஜாதி ராஜாங்கிறதும் எதுக்காக இந்த ஒளியினால அந்த பகவான் எனக்கு தெரிகிறார், அதனால இந்த மந்திரம் சொல்றேன். இந்த ராஜான்னு சொன்னா என்ன? தட் இஸ் க்ளோஸ்ங்கிற அர்த்தம், ஒளிக்கிறதுங்கிற அர்த்தம். ஆனா காளிதாசன் மாத்திருக்கான். அவன் என்ன சொல்றான்? ராஜா பிரகிருதி ரஞ்சனார், ஜனங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தினான், ஆகையால் ராஜா. சகசிரகுண உத்திரம் அதற்கே ரகம் ரவி. அவர் என்ன பண்ணினாரா? ஜனங்கள் டாக்ஸை கலெக்ட் பண்ணினாராம், பட்ஜெட் டாக்ஸ் பண்ணினாராம். நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ற ஜனங்களுக்கு கஷ்டம் இல்லையா டாக்ஸ் கலெக்ட் பண்ணினா அப்படின்னா? இல்ல, எவ்வளவு வாங்கிக்கிறோம்னா அது 100 மடங்காக அவளுக்கு கொடுக்கணும். அவருடைய ஐடியா என்ன? உங்கள்கிட்ட 100 ரூபாய் நான் வாங்கினேன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் வரும்படி நான் பண்ணணும், அதற்காக டாக்ஸ் கலெக்ட் பண்ணிடுறாரு. அதனால ஜனங்களுக்கு மேல் பண்ணணும். எப்படி ஒரு நதி இருக்கு, அந்த நதிய இந்த பக்கம் அந்த பக்கம் போறது 20 மைல் அப்படின்னு சுத்திட்டு வரணும். அப்படி இல்லாம நடுவுலயே பாலம் போட்டுட்டே வா. அது பாலம் போட்டேன்னா எவ்வளவு தூரம் நடக்கிறது குறையிறது பாருங்க, எவ்வளவு தூரம் இந்த பெட்ரோல் மிச்சம் நடந்து பாருங்க. அப்ப என்ன, ஜனங்களுக்கு எப்படி சகாயம் பண்ணணுங்கிறதுக்காகவே அதுக்காக உபயோகப்படுறதுக்காக டாக்ஸ் பண்ணும். பழைய நாள்ல இப்ப எல்லாம் என்ன நான் சொல்லல. சகஸ்திர குண முத்திரம் 1000 மடங்காக உங்களுக்கு திரும்பி கொடுப்பதற்காக அதற்கே ரகம் ரவி இருக்காது. நீங்க காலால ஜலத்தை விடுறேன், அங்கேயே ஜலத்தை போட்டுறேன், இந்த ஜலத்தை எல்லாம் சூரியன் எடுத்துக்கிறார். சூரியனை பார்த்து கேட்டாங்க, ஏன் இந்த ஜனங்கள் அங்கேயே இருக்கு ஜனங்களும் இழுத்துக்கிறாங்க, நான் மழையா போட்டு உங்களுக்கு 1000 மடங்கு திரும்பி கொடுக்கணுங்கிறாராம். ஆக சூரியன் கொதிச்சது எல்லாம் வீயாது. கபந்தம் நன்றே கபந்தம், அது எரிக்கிற சூரியனை வெளியப்படாது. கஷ்டம் நன்றே, இப்படி வசம் குறையறதே மனுஷால கஷ்டப்படுறாள் அப்படின்னு வெளியப்படாது. ஏன்னா எவ்வளவு வேணுமோ அந்த பிரகிருதிக்கு தெரியும். நம்ம பிரகிருதிய பகவான் நினைச்சிட்டு இருக்கோம். ஈகாலஜின்னு எதை சொல்லிட்டு இருக்கிற இதெல்லாம் பகவான் நம்ம முன்னாலேயே நம்பிட்டு. இந்த புல்ல புடுங்குற பார்த்தீங்களா, அந்த புல்ல புடுங்குறப்ப சொல்றது நான் உன்னை புடுக்குறேன், எதுக்காக தெரியுமா? கணபதி காலில் வைக்கிறது. அதுக்காக கணபதி காலில் வைக்கிறதுக்காக நான் உன்னை இருக்கிறேன். என்ன நீ என்ன ஆனா நீ 100 மடங்கா வளரணும், நீ 100 மடங்கா வளரணுங்கிறதுக்காக நான் உன்னை கொடுக்குறேன். ஆனா நான் நல்லதா பகவான் கொடுக்குறேன்னு நான் 1000 மடங்கா
எப்படி சொல்றதுன்னு பார்க்கணும். தூர்வா சூக்தம்னு ஒண்ணு. இது சின்ன சின்ன விவகாரங்கள்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஆகையால் மனுஷன் எப்படி இருக்கிறார், ஜனங்கள் எல்லாம் நல்ல வழியில இருக்கணும், நியாயமான வழியில இருக்கணும். சௌக்கியமா இருக்கணும், அந்த எல்லாம் சௌக்கியமா இருக்கணும். ஏன்னா அவன் எப்பொழுதும் 4 பேருக்கு மனசு நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்றாளாம். சர்வேஜனா சுகினோ லோகா சமஸ்தா சுகினோ பவம். இன்னைக்கு எனக்கு மட்டும் உத்தியோகத்துல கும்பட்டணும்னா வீட்டுல அழிஞ்சு போடணும் அப்படி பிரார்த்திட்டு இருக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு ஸ்லோகம் காட்டுன்னு பார்க்கலாம். இல்ல சொல்லிட்டு இருக்க மனசுல மனசுல இருக்க அப்படி இல்ல. என்ன சொல்றது, உலகம் எல்லாம் சௌக்கியமா இருக்கணும். இதுதான் பிரயோஜனம். மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கலாம், நான் நல்லா இருக்கணும், 4 பேருக்கு நான் நல்லதை செய்யணும், உலகம் முழுக்க நான் எல்லோருக்கும் நல்லதை செய்யறவங்க இருக்கணும். இதுதான் பகவான்கிட்ட நீங்க பிரார்த்திக்கிறது. திவோதாசர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த திவோதாசருடைய பிள்ளை பிரதர்தன் ஒண்ணு. பிரதர்தரோகவை தெய்வோதாசி அவர்கள் விட்டார். இந்திரத்திய பிரியந்தாம உபஜதாம யுத்தேனக பௌருஷேனக. அரசர்கள் யுத்தத்துக்கு வந்துட்டார். யார இந்திரனோட. இந்திரன் என்ன பண்ணினா, இந்த ஊர்ல ரொம்ப பவர்ஃபுல்லா வீரனா இருக்க போகிறான ராஜாவை கூப்பிட்டார். யாரு, திவோதாசருடைய பிள்ளை பிரதர்தனுங்கிற மகாராஜா. இவர் இங்கிருந்து போற கோயில் யுத்தம் பண்ணின. எப்படி யுத்தம் பண்ணினான்னு காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணி யுத்தம் பண்ணின. அந்த பவர்னால அவளால ராட்சசால தாங்க முடியல. ராட்சசால எல்லாம் பிராணம் விட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. ஏன்னா அவருக்கு அடிபட்டு இருக்கோம். இவர் காபாத்தி நாட்டிலேய என்ன பண்ணினான்னு அவர் ஊர்ல சொர்க்கலோகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு இவருக்கு அங்கே எல்லா விதமான வசதிகள் நான் பண்ணி விட்டு கொஞ்ச நாள் அங்கே இருக்கும்படி பண்ணிவிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான மாலைகள் புஷ்பங்கள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இவர் நான் போயிட்டு வரேன் எங்க ஊருக்கு அப்படின்னு சொன்னது. அப்பவும் அதுக்கு திருப்தி ஏற்படல. இப்போது சகாயம் பண்ணியிருக்காருங்களா கேட்ட, உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறேன். அவர் பார்க்கிற நான் ஒன்னும் யோசனை பண்ணல. ஏன்னா இந்த வாழ்க்கையில நான் ராஜாவா இருக்கேன், எல்லா விதமான வசதிகளும் இருக்கு. எங்க ஊர்ல இன்டர்னல் ப்ரமோஷன் எக்ஸ்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல. அது 2 தானே ராஜாவுக்கு ப்ராப்ளம். இன்னொரு சௌக்கியமா ஆனந்தமா அவாவா காரியம் பண்ணிட்டு இருக்கா. அது கவனிச்சு அவளுக்கு என்ன செயல் இருக்கோ அந்த செயலை பர்ஃபெக்டா பண்ணினேன்னா ப்ராப்ளமே கிடையாது. யாராவது மொத்தம் ஒரு இடத்துல காரியத்தை பண்ணலன்னா எல்லாருக்கும் ப்ராப்ளம். கார் போயிட்டே இருக்க, ஸ்மூத்தா போயிட்டே இருக்கு, ஒரு நேரத்தை கையில் விழுந்துட்டோம், சத்தம் வர ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு மனசுல பயம் வருது, என்ன ஆகுமோ, இடிக்கணும், எது போயிருக்கோ தெரியல உங்களுக்கு. அப்ப என்ன எல்லாமும் பர்ஃபெக்டா அதாவது தன் வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா நோ ப்ராப்ளம். அது மாதிரி எல்லா வசதியும் எனக்கு ஜனங்கள்லாம் சொன்ன பேச்சு கேட்கிறேன். நிம்மதியா இருந்துருக்கோம், நிறைய காசு இருக்கு, பூமி நல்லா வளர்ந்துருக்கு. ஏன்னா காயத்ரி மந்திரத்தை பண்ணி சித்தி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிற. இவர் நல்லா யோசனை பண்ணி சொல்ற, நீரே எங்களுக்கு வரத்தை தேடி கொடுக்கவும் எது ஆனது மனிதனுக்கு மிகவும் சிறந்ததோ அதை யோசனை பண்ணி கொடுப்போம். நம்மளை கேட்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோமே, இது நம்மளை கேட்க மாட்டேங்கிற விவகாரம் மனுஷ இது கூட அதை கூட அப்படின்னு கேட்டிருப்போம். விவகாரம் என்ன, வீட்டுல வேலைக்காரிய உட்பட, ஏன்னா அதான் இப்ப கிடைக்க மாட்டேங்கிறது. நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் வீட்டு வேலைக்கு ஆளு கிடைக்கல. நீங்க என்ன அவர் என்ன பண்ணாரு, ஒண்ணுமே தெரியலையே. எனக்கு எது மனிதனுக்கு எது நல்லதோ அதை தாங்களே யோசனை பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் அந்த பரமாத்மாவை பத்தி சொன்னார் அப்படின்னு கதை போறது வேதத்துல. அதனால என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு எதை பிரார்த்திக்கிறோம் அப்படின்னா எனக்கு அப்படிப்பட்டதான பிறவியை கொடுங்கோ. எந்த பிறவியில நான் எனக்கு நன்மையே நாடுவேனோ, மற்றவர்களுக்கு நன்மையே நாடி கொண்டிருப்பேனோ அப்படிப்பட்டதா ஜன்மா. இதை நம்ம யோஜனை பண்ணி எவ்வளவு தூரம் நீங்க இண்டிபெண்டா யோஜனை பண்ணினாலும்
இப்படிப்பட்டதான ஜன்மா கிடைச்சுன்னா நீங்களும் கொடுத்தாரு மற்றவர்களுக்கும் சகாயம் நடக்கிறது. ஒவ்வொன்னும் ரொம்ப அர்த்த கர்ப்பிதமான ஓடி படிச்சுட்டு நோட்டு பண்றது இல்லை. அந்த ஒரு கேள்வியை பார்த்துட்டு அந்த கேள்விக்கே ரொம்ப நாளா யோசனை பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆன்சர்னு தெரியும். இந்த பழைய நாள்ல கணக்கு படிக்கிற பசங்கள்லாம் என்ன பண்ண தெரியுமா, கணக்கு கேட்டதுமே என்ன பண்ண முதல்ல கொஞ்சம் தான் பார்ப்பான். கணக்கில் என்னென்ன அந்த ஆன்சர் என்ன இருக்கிறது பார்ப்போம். அதுல இருந்து ஒரு 3 ஸ்டெப் முன்னால வருது, என்ன ஒரு 3 ஸ்டெப் வரும். அதுல ஏதாவதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டியது. ஜீவன விவகாரம் ஏதோ படிச்சு அப்படி பாஸ் பண்ணி தானே பாஸ் பண்ணிட்டோம் வந்துட்டோம் விவகாரம் முழுக்க. ஆனா விவகாரம் என்ன அது மாதிரி மெத்தட் இருக்கக்கூடாது. எப்படி அது மனுஷன் கேட்கிற பாருங்க, ஒரு மனுஷனுக்கு மோகத்தை உண்டு பண்றது எது? மோகம்னு என்னது? எங்க சுகம் இல்லையோ அங்கே இன்பம்னு நினைக்கிறதா மோகம். எங்க நிஜமாக மோகம் இல்லையோ அங்கு மோகம் இருக்கு, அங்க சுகம் இருக்குன்னு நினைக்கிறோம் பார்த்தா இதுக்குதான் மோகம். டெல்யூஷன் வேற டெல்யூஷன் வேற. டெல்யூஷன்னா நான் ஏமாந்து போனது. எதனால நான் ஏமாந்து போனேன் தெரியுது. மனுஷியாளுக்கெல்லாம் இப்போ ஒரு மோகம் இருக்கு தெரியுமா, காசு சம்பாதிச்சா சௌக்கியமா இருக்கலாம். எத்தனை பேருக்கு மோகம்? இது எதுன்னு சம்பாதிச்ச பிறகு அவன் கேட்கிறான். நிறைய சம்பாதிச்ச பிறகு அவன் சொல்றான், யாரோடையும் கேட்க மாட்டேங்கிறான். அந்த பகவானுடைய சிருஷ்டியில பிரம்மதேவனுடைய சிருஷ்டியில சில வீக்னஸ்ங்கிறான் ஒரு கண். என்னடா பணக்கார முகத்துல சந்தோஷத்தை கொடுக்கலையா அவர். அழகான சமநிலை இருக்கு. அந்த தாமரைக்கு அது பர்மனண்டா இருக்கும்படி பண்ணல. 2 நாள் ஆச்சுன்னா அது எல்லாம் உதுக்கு போறது. இந்த பணக்காரனுடைய முகம் இருக்கு பார்த்தீங்கன்னா அது சிரிப்பை கொடுக்கலையா அவர். சிலதெல்லாம் அவர் ஃபெயில் ஆயிட்டார். இந்த கல்வி இருக்கிறார். விவகாரம் என்னன்னா பணக்காரன் இருக்கவும் ஒரு பயம் இருக்கு. நான் 10 பேரோட சேர்ந்தேனே ஆனால் அவன் என்ன என்கிட்ட காசை கேட்காமே ஆனால் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. காசை கேட்டேன் கொடுக்கிறது, காசு கேட்காம இல்லைன்னு சொன்னா என்ன நேரம் காசு வச்சுன்னு கொடுக்க மாட்டேங்கிற பாத்தீங்க அப்படிமா. சரி போன போதும் கொடுக்கிற போய் கிருஷ்ணா பண்ணணும்னு சொல்லிதான் கொடுக்கணும். நீங்க கடன் கொடுக்கறப்ப அப்படின்னு கொடுக்கறப்ப கிருஷ்ணா பண்ணான்னு சொல்லி கொடுக்கும். ஏன்னா நான் திரும்பி விட வந்தாலும் 10,000 ரூபாய் கொடுத்து 1 லட்சம் கொடுத்தேன்னா டெய்லி 10 ரூபாய் கொடுப்பான். அது அப்பப்போ வரதெல்லாம் அப்பதான் செலவாயிடும். கடைசி என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் கிடையாது. இவங்க முதலும் போட்டு இன்னும் போயிடுதுன்னு மொத்தமா ரொக்கமா கொடுத்து அப்படின்னா வரணும் வராது. உலகத்துடைய நீதி அப்படி. அப்ப என்ன லோகத்துல இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள்லாம் பணத்துல பணம் தான் போட்ட தீனு பின்னால போறா பார்த்தா இது ஒரு மோகம். வீட்டுல போனா முன்னாடி இப்ப எடுத்துக்க போல லவர் ஸ்பாட்னு ஒண்ணு இருந்தது வெளியினால. அந்த பொண்ணும் பையனும் கைய போட்டுட்டு அப்படியே போறா. என்ன விவகாரம் அவங்களுக்கு என்னடா நம்ம பூலோகத்துல தான் இருக்கோமா, 4 பேர் நம்மளை பார்த்து சிரிப்பாடா சிரிக்க மாட்டாடாங்கிற அறிவே கிடையாது. தோல்பட்ட மேல கையில போட்டு அவ பாட்டு என்ன மூப்பிட்டு இவன் பாதி காட்டு அவளுக்கு கொடுத்து அவ பாதி காட்டு இவளுக்கு கொடுத்து அப்படியே போயிட்டே இருக்கான். அவ யாரு என்ன பாக்குறா ஒன்னும் தெரியாம போயிட்டு இருக்காரு இல்லையா. என்ன சுவாமி இப்படி பண்றா, என்ன வெக்கம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவளை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டா என்ன அர்த்தம். அப்ப நீங்க போய் அவளை கேட்கலாம். அவன் என்ன நடந்துட்டு இருக்கா, இந்த உலகத்துல நாம் இருவர் தான் இருக்கோம். எங்க நிஜமாக சந்தோஷம் இல்லையோ இப்படி லவ் பண்ணாலும் இல்லையோ ஒரு 5-6 வருஷம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் ஆத்துல போய் அதை கல்யாணம் பண்ணிக்கிறோம் கேட்டு ரிஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா தெரியாம அவளை ஒரு நாள் விட்டு விட்டு 20 வயசு 25 வயசு நம்மளை வளர்க்கலாம். அவளை டக்குன்னு விட்டு விட்டு யாரோடையும் அவங்களோட போறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இது என்ன தருவோம்? கொஞ்சம் யோசனை பண்ண. நிஜமா நீங்க லவ் பண்ற அவங்க அம்மா அப்பாவை அந்த யோஜனை அப்ப நிற்கல. அவ விவகாரம் என்ன இருக்குன்னு அப்ப தெரிந்து போயாச்சு. அதுக்கு ஒரு இவா கஷ்டப்பட்டு அவ கஷ்டப்பட்டு கடைசியில போனா போறது கண்டுபிடிச்சு தேடி பார்த்தா என்ன ஆச்சுன்னு
ரெண்டு பேரும் ஒரே கோத்திரம் தான். லவ் மேரேஜ் கோத்திரம் பண்ண வேண்டி இருக்கு. ஆச்சரியா ஏதோ ஆயிருக்கு விவகாரமாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க, ஒரு 5-6 மாசம் அனுப்புறோம். உன் வழி உள்ளது, என் வழி இருக்கு. ஏன்னா இதுவும் ரெஸ்பெக்ட். இது இந்த 5 வருஷங்கள் லவ் பண்ணி அப்ப தெரியலையா? அந்த பொண்ணு கேட்கிறா, ஐ வாண்ட் இண்டிவிஜுவாலிட்டி. அன்னைக்கு லவ் பண்ணப்ப என்ன ஆச்சு? ஐ வாண்ட் ரெகக்னிஷன். என்னென்னமோ பேசுறான்னு. என்னமா எதுக்காக நீங்க சண்டை போட்டுறீங்கன்னு கேட்டா, எனக்கு இண்டிவிஜுவாலிட்டி வேணும், எனக்கு ரெகக்னிஷன் வேணும். 5 வருஷம் லவ் பண்ணல, அப்ப உங்களுக்கு தெரியும் மோகத்தா. அப்பவும் மோகம்னா என்னதுன்னு நமக்கு தெரியும். சில பேருக்கு காத்துல மோகம் இருக்கு, சில பேர்ல பக்க பொருள்ல மோகம் இருக்கு. இது சில பேர்ல என்னடா உபயோகம் இல்லாத விஷயங்கள்ல மோகம் இருக்கு. இது குடிவழக்கத்துல மோகம் இருக்கு. அதான் நல்லதுன்னு நினைக்கிறான். அவன் என்ன பண்ண போறேன்? அதிரா குடி மாதிரி ஒரு மனுஷனுக்கு மோகத்தை கொடுக்கறதே குடியை எதுக்காக எடுத்தார்? அது தப்புன்னு தெரிஞ்ச போதிலும் அதுல போறான். அது மேலேயே எழுதி வச்சிருக்கான், இது குடிப்பது தப்பு அப்படின்னு. பார்த்து இவனே தான் 4 பேருக்கு சொல்லிட்டு மறுபடியும் குடிக்கிறான். நீயா பண்றது? அந்த வழக்கம் ஹேபிட்னு வந்துருச்சுன்னா போக மாட்டேங்கிறது. மறுபடியும் அவனுக்கு இழுத்து சம்சாரத்துல தள்ளுறத, அது மாதிரி எல்லா மனுஷாலும் தள்ளுறது எதுன்னு கேட்கிறாரு. மோக ஜனகா என்னது? அட்டாச்மெண்ட், ஸ்னேகா. இந்த அட்டாச்மெண்ட் ஒண்ணு இருந்துருக்குன்னா அப்படின்னு தெரிஞ்சு கூட அதை பண்ணிட்டு இருக்காங்க சார். மகாபாரதத்துல கர்ணன் ஒரு கேரக்டர். அவனுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை, எல்லா சாஸ்திரமும் வச்சிருக்கான். அந்த சந்தர்ப்பங்கள்லாம் பார்த்ததுல மகாபாரதத்துல ஒவ்வொரு கேரக்டரும் சொன்னா 1 வருஷம் பேசலாம். அப்படி ஒரு எழுதியிருக்காரு வியாசாச்சாரியர். இந்த கர்ணனானவன் குந்தியினுடைய முதல் பதி. பெருமையில வேற யாரும் கிடையாது, குந்தியினுடைய முதல் பதி. அந்த அம்மா சின்ன வயசுலயே அவளுக்கு குழந்தை பிறந்து இருக்கு. மந்திரத்தினால 8 வயசு என்ன பண்றது? திருச்சி பெட்டியில போட்டு நதியில அனுப்பிச்சு விட்டா. போட்டதுன்னா என்ன, இன்னைக்குதான் ஏதோ குப்பை தொகையில போடுறது கிடையாது. அன்னைக்கு இந்த வழக்கம் வந்து இருந்தது. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என்னென்ன விவகாரம் வேணுமோ, வாழ்க்கையில என்ன நீங்க நடக்கிறீங்களோ அதெல்லாம் மகாபாரதத்துல இருக்கு. நல்லது கெட்டது அது ஏன் போட்டா பண்ணது ரைட்டா தப்பா நீரும் நானும் யோசனை பண்ணக்கூடாது. ஏன்னா வியாசமா எழுதியிருக்கேன். நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டது விவகாரம். ஆனா பாருங்க, இதெல்லாம் இன்னைக்கு இருந்ததுன்னு சொன்னேன். என்னைக்கு போட்டாலும் அன்னையில இருந்து அவளுக்கு தூக்கம் கிடையாது. ஒரு பெண்ணுடைய இதயம் எப்படி இருக்கோ, தான் பெற்ற குழந்தைய தன் கையாலேயே எடுத்து போட்ட அனுப்பிச்சு விட்டாருன்னா வருமா? ஆனா விவகாரம் என்னாச்சுன்னு, அந்த போன விவகாரம் இருக்கிறதுல அது அன்னைக்கே மறந்து போயிடுச்சுன்னா ஒரு கவலையா இருக்கும். இது கரெக்டா என்ன இருக்குன்னு கொஞ்ச நாள் ஆன பிறகு இவன் தான் என் பையன்னு தெரிஞ்சா போல தெரிஞ்சது. அதுவும் சரி, இந்த பக்கத்திலேயே வந்திருந்தா ஏதோ சௌக்கியமா இருந்திருக்கா அப்படின்னு போயிருக்கும் போது அந்த வியாபாரிகள் எப்படி கதையை எழுதின ஆப்போசிட் சைட்ல இருக்க. சரி, ஆப்போசிட் சைட்லயே யுத்தத்துல இருந்தா போகட்டும் சார், அது மாதிரி ஏதோ ஒரு மூலையில இருக்கான். சில சமயத்துல ஆப்போசிட் சைட்ல இருந்து இதை தெரிஞ்சு வரமாட்டான். நான் பாருங்க அங்க இருக்கோம் எத்தனையோ வரும். இது அப்படி மட்டும் இல்ல, இவர் முதல்ல இருந்தே அர்ஜுனன் மாதிரியே ஒரு காம்படிஷன். 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சார். கடைசியில் சுகராச்சாரியே படிச்சு காம்படிஷன் வர்றப்ப அர்ஜுனனை விட நல்ல வரும்படி அவன் வேலைதான் வந்து கடைசியில என்ன எடுத்துங்க, அவனுக்கு வந்து யுத்தத்துக்கு வர முடியாததான ஒரு சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணி, ஏன்னா இது கத்திரியாவுக்கு தானே காம்படிஷன். இது கத்திரியினுடைய தேரோட்டியத்தான வளர்ந்துருக்கான். தேரோட்டி பையன் மனசுண்டு காம்படிஷனையே சேர்த்துக்கப்படாது. அவன் ஜெயிச்சு விடுவாங்கிறது அது வேற. அவனை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. உங்களுக்கு கோட்டால சீட் இல்லைங்களோம். என்ன நீங்க தேர்வு என்ன படிக்கல, அதான் விவகாரம் வந்து நாங்க தள்ளிக்கணும். எல்லா விவகாரத்தை வியாசாச்சாரத்தை இருக்குன்னு தவிர என்ன ஏதுன்னு பாக்குறது எல்லாரும் உள்ள இருக்கு. அந்த வியாசாச்சாரியர் சொன்னதெல்லாம் வேதத்துல இருக்கு. அது கவனிச்சுக்கோம். ஒண்ணும் இல்லை, நம்ம கவனிச்சு கவனிச்சு பார்த்துக்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் வருது.
நீ தினமும் நினைச்சுட்டு இருக்க வாழ்க்கையில சுலபமா எல்லாத்தையும் அதுல இல்ல. ஒரு மனுஷன் ஒரு 100 வருஷம் வாழறான்னு சொன்னா அவன் வாழ்க்கையில அடியடியும் கஷ்டங்கள் மேல கொத்து இருக்கும், கொத்து கொத்தா வரும் வந்து சேர்றான். அப்புறம் என்ன பண்ணா அந்த சமயத்துல துரியோதன் வந்து பார்த்தான். இவரு இலக்கணம்னு பார்க்கிற இவனை ராஜாவை ஆட்சி பண்றேன் பாத்தீங்களா. என்ன பண்றாருன்னா இவனுக்கு பாதி ராஜ்யம் அங்க ராஜ்யத்தை கொடுத்து சுத்தி ராஜா ஆயிட்டாரு. இப்ப கேட்டுக்குவாங்க என்னடா அவன் ராஜா இல்லைங்கிறதுனாலதானே ஜெயலோகி மகன்கிறதுனாலதானே கேட்க மாட்டேன், நான் ராஜா ஆக்கி விட்டேன். அப்போ ஒரு டவுட் வருது, சத்திரியர் இல்லாதவன் ராஜா ஆகலாமா? இதுவும் நம்ம யோசனை பண்ணல. இது மீமாம்சாங்கிற ஒரு சாஸ்திரத்துல இதெல்லாம் யோசனை பண்ணிருக்கோம். சத்திரியனா இருந்தா தான் ராஜா ஆகணுமா, சத்திரியா இல்லாத போனா ராஜா ஆகலாமா? இருக்கு. ஏன் துரோணாச்சாரியர் ராஜா ஆனாரா இல்லையா? ராமன் ராஜாவானார். பூனான்னு சொல்லிட்டு இருக்கிற வர சத்திரியா துருவ வம்சத்துல வந்தவாள்லாம் அவெல்லாம் இந்த இப்பொழுது சொல்ற இந்த நாடார் கம்யூனிட்டி இந்த குரூப்ல வந்தவாள்லாம் அதுல விவகாரம் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கா. ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்னென்ன விவகாரம் தான் அதனால சத்திரியனா தான் இருக்கணும்னு இல்லை. எத்தனையோ பேர் இந்த கனிஷ்காய் இவெல்லாம் சத்திரியனா இல்லாதவாள்லாம் ராஜாவா இருக்கா. காம்படிஷன் வந்த அதுக்கப்புறம் என்ன அர்ஜுனுக்கு சமானமா வந்த அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு அந்த எனக்கு இவ்வளவு சகாயம் பண்ணல, அதுக்காக நான் உங்க பக்கத்துல சேர்றேன். அன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுத்தாங்க சார். இந்த டெசிஷன் எதனால மோகத்தினால எடுத்தது. என்ன நிஜமாக தர்மத்தை அனுஷ்டானம் பண்றவர் தர்மராஜான்னு தெரியும். அது கர்ணன் ஒவ்வொரு கணத்திலையும் நல்ல வழியே பண்ணி கொண்டிருக்கிறவர் தர்மராஜாங்கிறது ரொம்ப நல்லா தெரியும் அவருக்கு. அதோட இல்லாம கடைசியில யுத்தம் ஆரம்பிக்க போறது அப்ப வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், யாரு அப்பா நீ வேற யாரும் இல்ல தர்மராஜாவுக்கு அண்ணா இந்த விஷயத்தை சொல்ற. அப்ப சொல்றாரு, நான் யார் என்ன சொன்னாலும் உங்க வார்த்தைய நான் நகமுன்னு நம்புறேன். நமக்கெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா போய் சொல்றார். வெண்ணைய திருடுறவர் அவரை பின்கண்டு பேர் வச்சுட்டு வெண்ணைய திருடுறவர் புரி சொல்றவர் இப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். கர்ணன் என்ன சொன்னாருன்னா பகவான் சொன்னா அது உண்மைதான். அப்ப என்ன சொன்ன தெரியுமா பகவான் கிட்ட கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு எனக்கு நல்லா தெரியும், ஆனாலும் எங்க தம்பிகள் தான் தெரியும், இருந்தாலும் என்ன பண்ணணும் தெரியுமா நான் என் துரியோதனை விட முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவு டைட். நான் பிராண விட்டாலும் சரி துரியோதனுக்கு அவதானம் பண்ண மாட்டேன். நேம் பாத்தீங்களா, அட்டாச்மெண்ட் பாத்தீங்களா. எத்தனையோ விவகாரங்கள் நம்ம தப்புன்னு தெரிஞ்சு கூட அட்டாச்சா இருக்கோமா இல்லையா வாழ்க்கையில. அவனுக்கு வார்த்தை கொடுத்துட்டேன் சார், நான் ஹெல்ப் பண்றேன்னு அதுதான் அமைங்கிறான். உத்தியோகத்துல எதிர்க்கா இருக்கா. ஒரு 6 மாசம் ஒருத்தர் பேசிட்டா. இத பேசிக்கிறது வந்து என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு கம்பானியன்ஸ், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது மெல்லமா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கானப்புறம் மெல்லமா அட்டாச்மெண்ட், அதுக்கப்புறம் லவ், அதுக்கப்புறம் மேரேஜ், அதுக்கப்புறம் டைவர்ஸ். லோகம் நடக்கிறதா இல்லையா? நான் சொல்லல, பகவான் கீதையில சங்கா சஞ்சாயதே காமா காமா குரோதோபிஜாயதே குரோதா பவதி சம்மோஹ சம்மோஹ ஸ்மிருதி விக்ரம ஸ்மிருதி பிரம்கார் புத்திநாச புத்திநாச பிரணஷ்யதி. எல்லாத்துக்கும் பகவத்கீதை. நம்மதான் அந்த புத்தகத்தை படிக்கிறது இல்லை பாருங்க. அப்படி சர்வதா சர்வகாலம் மனுஷனுக்கு வாழ்க்கையில வரக்கூடியதுனா ஒவ்வொரு விஷயமும் எடுத்து சொல்லியிருக்கு. உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் வித் மணி, அட்டாச்மெண்ட் வித் பேட் கம்பெனி, சம்பந்தம். இதை நம்ம 10 தடவை நிஜமா உங்களுக்கு எதோட சம்பந்தம் இருக்கலாம், பகவானோட சம்பந்தம் இருக்கு, சத்புருஷாலோட சம்பந்தம். அந்த நல்லவன் பகவத் பக்தால் இருக்க அவளோட சேரணும் இல்லை. அந்த சம்பந்தம் இருக்கணுமே தவிர சத்தங்கத்வே நிசங்கத்வம் நிசங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவன் முக்தி. சத்சங்கம் குட் கம்பெனி இருக்கணும்னால் என்ன ஆகுனார், அவன் கொஞ்ச நாள் அங்க நம்ம யாரோடையும் சேர வேண்டாம்னு எண்ணம் வரும்.
எல்லாரோடையும் சேர்றது, காலம்புரை எழுந்து எட்டு பேப்பர் படிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அனுபவம் பக்கத்தாது மாமாவோட சேர்ந்து நீ பேப்பர்ல என்ன நியூஸுங்க, அதான் நீ படிச்சிருக்கீங்க. அவரும் தான் படிச்சிருக்காரு. 2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க, ஒன்னும் காணல, ஒரு நியூஸும் இல்ல விவகாரம் முழுக்க. அதுக்கப்புறம் அவரோட என்ன நியூஸ் ஆரம்பிக்க வேண்டியது. அவர் சொல்றது இவர் சொல்றது 2 மணி நேரம் மறுபடியும் இப்படி பேசி பேசி என்ன விவகாரம் ஆயிடுச்சுன்னு அவளோட இவளோட அவர் பாட்டு போட ஆரம்பிச்சா இவர் கொஞ்சம் கொடுத்தார். என்னடா பிரைஸ் எப்படி ஆறுவது பாருங்களோ. அப்ப சங்கமானது இருக்கு. ஆனா நல்லவாளோட நீங்க சங்கம் வச்சிருந்தா என்ன, ஏகாந்தமா உட்காருவோம்னு சொல்லுவோம். புத்தகத்தை படிப்போம், பகவான தியானம் பண்ணுவோம். இப்படின்னு யாரோட சேர்ந்து அவருடைய குணங்கள் உங்க மனசுல பதியுமோ அவள் தான் சத்துக்கள். அப்படிப்பட்டதான சத்சங்கம் சேர்ந்தலையானால் விசங்கம் நிர்மோகத்துவம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இஷ்டல தத்துவம். நீங்க அறியாமலேயே தத்துவம் நன்றாக புரியுது. இஷ்டல தத்துவே ஜீவன் முக்தி, ஜீவன் முக்தி வரைக்கும் கொண்டு போகும். அதனாலதான் ஆச்சாரியார் சோபான பஞ்சகத்துல உங்களுடைய கம்பெனி எல்லாம் நல்ல பேரோடைய நல்ல மனுஷாலோடய இருக்கட்டும், பக்தாலோடய இருக்கட்டும், தர்மம் பண்ணிட்டு இருக்கிறவா தர்ம வழியிலேயே இருக்கிறவாளோட இருக்கட்டும். அதனால மதிதேவ மோகஜனகா இந்த வாழ்க்கையில சத்ருக்கள் யார்? மனுஷனுக்கு சத்ருக்கள் யார்? சிங்கம் பூஜை இது என்ன வேற ஏதோ சொல்லு, அவ எல்லாம் கிடையாது. என்ன சத்ருக்கள்? இந்த வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்டுக்கு சம்ஸ்கிருதத்துல விஷயம்னு பேர். இங்கிலீஷ்லயும் அதே அர்த்தம் தான், நமக்கு அந்த அர்த்தம் நல்லா புரியல. விஷயம்னு சொன்னா ஆப்ஜெக்ட். இந்த விஷயம் இருக்கு, அதுல யார் எடுக்கிறதோ இது என்ன இருக்கு? என்ன விஷயத்துக்குள்ள விஷம் இருக்கு. விஷமானது எப்படி உங்களுடைய உயிர் எடுத்துக்கொள்ளுமோ அதே போல இந்த ஆப்ஜெக்ட் ஆனது உங்களோட உயிரை எடுக்கும். பஞ்சேந்திரிய பஞ்சவிரேவ பஞ்ச பஞ்சக்ரமா புஷ்பகுணேன விவேக சூடாமணின்னு ஒரு பிரகரம். குரங்கமா தங்க பதங்க மீன பிருங்கானல பஞ்சவிரஞ்சி கட்சியும். அவர் என்ன சொல்றார், இந்த மான் இருக்கு பக்கல, மான் வேட்டையாடிட்டே இருக்கான் ராஜா. இந்த மான் முன்னால போயிட்டு இருக்கு, பின்னாலும் ஓடிட்டு தேர்ல போயிட்டு அந்த மானை மேல அடிக்கிற. ஆனா நிறைய பானங்கள் வேஸ்ட் ஆகுது. மானானது எப்படின்னு அது ஓடிட்டே இருக்கும். ஓடுறப்ப ஒரு மாதிரி ஓட முதல்ல என்ன பண்ணும், முன் சரீர பாகத்தை குறைச்சிக்கும், பின் சரீரம் நீடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ல என்ன பின் சரீர பாகத்தை குறிச்சிட்டு முன் சரீர பாகத்தை நீடும். இந்த நாய் பாரு இருக்கு ஒண்ணு பண்ண அப்படி பண்ணி ஓடுமாது. ஆகையால் ஓடக்கூடியதான மான அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்றாருன்னா அப்படியே ஒழிந்தே இருக்காரு. எங்கேயோ ஒரு மியூசிக் கேட்கலாம், கத்தரி ராகமா இருக்கணும்னு கேட்டதுன்னு வச்சுங்களேன், அந்த மான் ஒரு செகண்ட் நிற்குமா. மானுக்கு சங்கீதத்துல ரொம்ப இஷ்டம். அது என்ன அந்த ஒரு செகண்ட் அடிச்சிடும். குரங்க அந்த காதுல அந்த சப்தத்துக்கு மயங்கி பிராணம் விட்டு இருக்காரு ஒரு பிராணி. மாதங்கா இந்த யானையை எப்படி பிடிக்கிறா தெரியுமோ, காட்டில் இருக்கக்கூடியதான யானைய அதை பிடிக்கிறதுக்காக ஒரு பெண் யானைய ஒரு பெரிய மரத்துல இழுத்து கட்டி விடுவான். அதுக்கு முன்னால ஒரு 50 கஜத்துக்கு பின்னாலும் பெரிய அகழி தோண்டுவான். அதுக்கு மேல என்னாச்சு, பழைய கட்டைகள் எல்லாம் போட்டு அது மேல இந்த இலைகள்லாம் உதுத்து போட்டுருவான். அப்படியும் வந்துடுவான். கொஞ்ச நேரம் ஆனப்பறம் என்னாச்சுன்னு இந்த ஆணி யானை பார்த்தோம், அதை போய் தொடரணும்னு போகும். போறப்ப இந்த கீழே அகழின்னா வச்சிருக்கான் தெரியாம என்ன அதுல காலை வைக்கும், பொத்துட்டு கீழே விழுந்துடும். அதுல இருந்து எழுந்து வர முடியாது இந்த யானை. ஏன்னா அப்படி ஆழமா தோண்டியிருக்காங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அதுக்கு ஆகாரமே கொடுக்க மாட்டான். ஒவ்வொரு கத்தும் கத்தி கத்தி அதனால வேற ஒன்னும் பண்ண முடியலேங்கிறப்ப ஒரு 10-20 பேரை சேர்ந்து அதுக்கு காலுக்கு செயல் தான் போட்டு அதுக்கப்புறம் பலகா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுத்ததால இந்த ஜன்மா முழுக்க அது சர்வ தப்பித்தது சொல்லிடலாம். ஏன்னா
ஒரு செகண்ட் அந்த கைஞானிய தொடணும்னு நினைச்சது கஷ்டத்தினால கெட்டுடும். காதுனால கெட்டது மான், தோவால கெட்டது யானை. குரஞ்சமா கஞ்ச பசங்க இந்த விசில் பூச்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தீபத்தை வச்சா அந்த தீபத்தினுடைய அந்த ஜுவாலை இருக்க, அந்த ஜுவாலைய வந்து சீட்டுன்னு நினைச்சோம்னா அந்த பூச்சி பேர் கிட்ட போகும், அதனுடைய ரெக்கை எரிஞ்சு போகும், இது மேல பறக்க முடியாம தேவைப்படுது. அப்படியே பிராணம் விட்டு என்னடா உருவத்தை கண்டு ஏமாந்து போச்சு. குரஞ்சமா கஞ்ச பசங்க. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப பத்திரமா இருக்கணும். ஏன் தெரியுமோன்னா, இந்த மீனை எப்படி பிடிக்கிறா தெரியுமோன்னா, அந்த மீனுக்கு ஒரு எண்டுல ஒரு கொக்கி போட்டு அதனுடைய கொக்கியில ஏதோ மாம்சத்தையோ ஏதோ ஒரு தின்பண்டத்தையோ விட்டுட்டு அப்படியே ஜலத்துல விடுறோம். அந்த மீன் வந்து இப்படி எப்படி வந்து பார்த்து தான் சாப்பிடக்கூடியதான பதார்த்தம் இந்த கடிக்கும். கடிச்சுன்னா அதனுடைய வாய் அதுல போய் மாட்டிக்கும். அப்படி எடுத்துருவோம். ஜலத்துல இருந்து எடுத்தாது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுதான் இருக்கும். இந்த நாட்டை நம்ம கட்டுப்படுத்தல. ஜிப்பாயாம் ஜிதாயாம் அர்த்தம் ஜிதம் பேர். அது வேறு இது வேணும். அக்கறைய சாம்பார் சாதம் மணி இருக்கையில வடம் போக்குறது குளிக்க வேண்டியதான்னு கேட்கணும். ஏன் தெரியாது நினைச்சுல அது இல்லாதவங்க இதுக்கு அது காம்பினேஷன். இதுக்கு என்ன கட்டி கட்டி இருக்கணும் சார், அப்பதான் சரியா வரும். நாக்க நம்ம நிறுத்திமா அதே நாங்க நீளமா ஆட்டிட்டு இருக்கோம். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் விவகாரம் முழுக்க. அந்த கை சாதம்னா வருமாங்க இருந்தா தான் அதுக்கு கிடையாது. அது ரசம் முழுக்க வருமாங்க இருக்கணும். இப்படி என்ன நம்ம வாழ்ந்துருக்கோம். குரங்கமா தங்க பதங்க மீன இந்த வண்டு இருக்கு பார்த்தா, ஒவ்வொரு புஷ்பத்தையும் உட்கார்ந்து 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 அந்த தேவை படுகிட்டே இருக்க. ஆனா அது ஒரு நாளைக்கு தெரியாம ஒரு புஷ்பத்துல வந்து உட்கார்ந்தது மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க. என்ன அந்த கம்பெனி புஷ்பம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கெடுதல் தெரியாதுப்பா. அந்த மேல உட்கார்ந்ததே பிராணம் விட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு புறநாளையும் ஒவ்வொரு இடமே கெட்டு போயிடுது. மான் சப்தத்தினாலையும் யானை ஸ்பர்சத்தினாலையும் நாக்கினால மீனும் அதே போல விட்டும் பூச்சியானது உருவத்தினாலையும் இது கெட்டு போயிருக்கு. அந்த பகவான் 5 குணமும் எனக்கு கொடுத்துருக்காரு. கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இத்தனையும் கொடுத்துருக்க. இத்தனையும் விஷயத்தை அனுபவிச்சுட காலம் வந்து ராத்திரி வச்சு விட்டிட. கண்ணால டிவி பார்த்துட்டு இருக்கான், காதால வேற ஏதோ கேட்டுட்டு இருக்கான், வாயில வந்து அந்த முறுக்க வேற கையில உடச்சு கலந்து இருக்கான். ஆட்டுக்காரிட்ட சொல்ல தேங்காய் என்ன சரியா போட வேண்டும், கொஞ்சம் வெண்ணெய் சொத்து இருக்கணும், அந்த முருகுவா இல்லைங்கிறான். இல்ல கொஞ்சம் முன்னாலேயே எடுத்துருக்கணும் சார், நம்ம கடினமா இருக்குங்கிறா. இத்தனையும் 5 புலன்களையும் இன்னும் பண்ணிட்டு இருக்கு காலம் வந்து ராத்திரி வரைக்கும். கொஞ்சம் பார்த்து போயிட்டாமா நம்ம. அதனால மனுஷனை கெடுக்கிறது எது? விஷயங்கள். விஷயத்தை உங்களை அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லல, அனுபவிக்கிறப்ப பகவானோட சேர்ந்து அனுபவிப்போம். இந்த முழுக்க சாப்பிட்டது இது பகவானுக்கு நிவேதனம் பண்ணின பிரசாதம் நினைச்சு சாப்பிடுப்பா. அவங்கள ஒண்ணும் பண்ணாது. ஏன் உங்க மனசுல பகவானும் இருக்க, இது குரு பிரசாதம் அப்படின்னு நினைச்சு சாப்பிடுங்க. அந்த கதை சம்பந்தம் உங்க மனசுல இருக்குன்னா அவ்வளவு தூரம் இருக்கவங்க. இப்ப மனுஷனை கெடுக்கிறது எது? விஷயா. சத்துருக்கள் வேற யாரும் இல்லை சார். அந்தூர்ல இருக்கிற சத்ரு இந்தூர்ல இருக்கிற சத்ரு ஒண்ணும் கிடையாது. நம்ம அவங்க மூவ் வித் ஆப்ஜெக்ட், அவங்க என்ஜாய் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட வெளி விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கிறோம். குணங்களால நமக்கு எப்படி நம்மளை இன்சப்படுத்துறதுங்கிற விஷயம் கேர்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் அப்படி சம்சாரே சாரம் பகுதோபிதிங்கமேவ சிம்மனுதேசமம் ஸ்வபரஹிகாய உத்யதம் ஜன்ம மதிரேவ மோகஜனகஸ்தா அப்படின்னு 4 கேள்விக்கு அன்சராக பார்த்தோம். மறக்காம வச்சுக்கோ. இப்படி எல்லாம் சொன்னதான ஆச்சாரிய நம்ம எத்தனை நமஸ்காரம் பண்ணினாலும் போராது. அப்படிப்பட்டதான ஆச்சாரியார் அதே போல அந்த குருங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த குருக்களுக்கெல்லாம் மெயின் குருவா இருந்தவர் வியாசாச்சாரியர். அந்த வியாசாச்சாரியாருடைய பர்த்டே அவருக்காக ஒரு டே, அதான் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, சிஸ்டர்ஸ் டே
வேலண்டைன் டே இது ஏதோ அதே போல ஒரு விவகாரம் டேட்டுக்கு என்ன ஆச்சுன்னா வியாபாரியாளர்கள் ஒரு டே வச்சிருந்தோம் குருவை நினைக்கிறதுக்கு. அதான் அடுத்த சனிக்கிழமை 12ஆம் தேதி கிளாஸ் இருக்கு அன்னைக்கு இல்ல நினைக்கிறதில்லை கிளாஸ் இருக்கு. ஆனா அந்த தேதி இன்னைக்கு காலமே சனிக்கிழமை அந்த பௌர்ணமி இன்னைக்கு பகவானுக்கு பூஜை பண்ணி நம்ம ஆச்சாரியாளுக்கு நாம் எல்லோரும் வணங்கி குரு வந்தனம் பண்ண வேண்டியதான அழகான தினம். கன்னியாசிகள் உட்பட அன்னைக்கு சாத்துர்மாசிய விரதத்தை ஆரம்பிப்பா. அதுல இந்த 4 மாசம் ஒரு இடத்துல இருந்து குருவுக்கு நாங்க கைங்கரியம் பண்றீங்கன்னு பிரதிஜை எடுக்கின்ற தினம் அது, எடுக்கிற தினம் அது. அப்படி இருக்கக்கூடியதான அழகான தினம் அடுத்த வியாச பூஜை எல்லோரும் வியாசரை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி இருக்கலாம். அன்னைக்கு வியாசரை பத்தி விசேஷமாக சொல்ல போறேன். அதோட மட்டும் இல்லாம